அன்புகிட்ட பேசுறது எல்லாத்தையுமே கண்மணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம வெண்ணிலா ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துச்சோ, அத ஒவ்வொரு விஷயமா எடுத்து எடுத்து சொல்லிட்டு வராங்க. நான் முழுக்க முழுக்க கண்மணிய உன்னைய விரும்புறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி தான் நான் உன்னைய விட்டு விலகுனேன். இல்லாட்டா நான் உன்னையவே கல்யாணம் பண்ணியிருப்பேன். நான் தினேஷ் கூட வெளியேறின காரணமே கண்மணிக்காக தான் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இவங்க சொல்லும்போது, அதுவும் அவங்களுக்கு சாதகமா விஷயங்கள பேசி வரும்போது, அந்த இடத்துல நம்ம கண்மணி ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிர்றாங்க. நம்ம ஃப்ரெண்டு நம்மளுக்காக நெறைய விஷயங்கள விட்டு குடுத்துருக்கா அப்படின்ற மாரி அவங்க ஒரு தப்பு கணக்கு போடுறாங்க. ஆனா முழுக்க முழுக்க அந்த மாரி ஒரு சம்பவம் எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சுக்கவே முடியல. அதே நேரத்தில அவங்க என்ன சொல்லி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்புட்ட முழுக்க முழுக்க நீங்க வெண்ணிலாவ லவ் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணது, என்னைய விரும்புறதா நீங்க சொன்னது எல்லாமே பொய்யா? அதாவது நான் நேரடியா என்னத்த நீங்க விரும்புறீங்கன்ட்டு நான் ஒரு மனக்கோட்டை கட்டியிருந்தேன். ஆனா இப்ப தான் எல்லாமே தெரிய வருது. கண்மணி அதாவது வெண்ணிலாவ மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. இது எந்த விதத்தில நியாயம்? நான் ஆரம்பத்துலேருந்து எந்த விஷயத்தையும் என்ட்ட மறைக்காதீங்க, மறைக்காதீங்க உங்கள்ட்ட சொன்னேன்ல. இதெல்லாம் ஏன் நீங்க மறைச்சீங்க? அப்படின்னு சொல்லும்போது, அன்பு சொல்லி வராரு. கண்மணி நீ நான் சொல்றத புரிஞ்சுக்க. ஆரம்பத்தில நான் வெண்ணிலாவ விரும்பினது உண்மதான். ஆனா அவ கூட நான் வாழ நினைக்கல. எப்ப நான் உனக்கு தாலி கட்டினேனோ, அப்ப இருந்தே நான் உன்னைய விரும்ப ஆரம்பிச்சுட்டேன். உன் மேல தான் எனக்கு எல்லா லவ்வும் இருக்கு. அவள நான் எந்த இடத்துலயும் நான் இப்ப நினைச்சு கூட பார்க்கறதில்ல அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனா அவங்கனால ஏத்துக்கவே முடியல. அவங்க சொல்லி வர ஒரே விஷயம் எனக்காக தெரியாம நீங்கிட்டா வெண்ணிலா. அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில நீங்க என்ட்ட ஆரம்பத்தில இந்த விஷயத்த உண்மைய சொல்லியிருந்தீங்கன்னா, இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காதுல்ல. நீங்க என்ட்ட முழுக்க முழுக்க மறைச்சுட்டு, என் கூட இன்னைக்கு நீங்க நல்லா அன்பா, பாசமா பேசுற மாரி நடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாரி சொல்லி வராங்க. அத அன்புனால ஏத்துக்கவே முடியல. ஆனா வெண்ணிலா நெனச்ச காரியம் கண்டிப்பா நடக்க போது. கண்மணி அன்ப விட்டு பிரியறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். வெண்ணிலாவ பொறுத்தவரைக்கும் இந்த பிரிவு தான் நம்ம கண்டிப்பா அன்ப இம்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல, அவங்க நேரடியா எல்லா விஷயத்தையும் பொய்யான ஒரு விஷயங்கள சொல்லி வராங்க.